கஷ்டங்கள் விலகி சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சி. கடகராசிக்கு 2033 வரைக்கும் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன். பொதுவாக எல்லா ராசிக்கும் நான் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் நான் பலன் சொல்லுவேன். ஆனால் இப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பாக்கிய சனி, தசம சனி, லாப சனி, கண்டிப்பாக வீடு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. வீடு, மனை, இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலங்கள், கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவு நமக்கு வருமானங்கள் ஏற்படும். நிறைய எழுந்துட்டீங்க, நிறைய பட்டுட்டீங்க, நிறைய அசிங்கம் அவமானம் எல்லாமே பட்டாச்சு. இப்போ சனி பகவான் என்ன வராரு, எந்த பொசிஷன்ல வராரு, உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல வராரு. அப்ப பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்க, நீங்க நல்லது சொல்றீங்களே அப்படின்னா, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். வாழ்க்கையில அடுத்த இப்போது நான் இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு, 2025 ஆரம்பிச்சதுன்னா 2028 வரை, 28லேருந்து 30 வரை, 30லேருந்து 33 வரை, கடகராசிக்கு 2033 வரைக்கும் உங்களுக்கு நான் பலன் சொல்றேன். பொதுவாக எல்லா ராசிக்கும் நான் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் நான் பலன் சொல்லுவேன். ஆனால் இப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பாக்கிய சனி, தசம சனி, லாப சனி, ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகமான காலம். இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து துவங்கிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 முதல் 28 வரை பாக்கிய சனிங்கிறதுனால வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா தொழில் துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொந்தமா வியாபாரம் துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நீங்க குடும்ப தலைவியா இருக்கலாம், இல்ல படிக்கிற குழந்தைகளா இருக்கலாம், எதெல்லாம் உங்களுக்கு அடுத்த லைஃப், அந்த கேரியர்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து தரக்கூடிய நாட்களாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்கு. பாக்கிய சனி திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், வம்ச விருத்தியை ஏற்படுத்தும், சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், பசுமாடுகள், கோ சம்ரட்சணம், உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேருவது, நகைகள் வாங்குவது, இதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா 2020 to 23 அந்த பீரியடும், அதுக்கு முன்னாடி 2017 to 20யும் உங்களுக்கு பண கஷ்டம், நண்பர்களால் அவமானம், கணவன் மனைவி உறவுல பிரிவு. இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் சில நண்பர்கள் என்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்குமே சொல்லியிருக்கேன், பிரிந்து போனவங்க மனைவியை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. படிக்கிற குழந்தைகள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சனியின் பார்வை பலத்தின் காரணமாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி ஆகும், சில புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த புதிய முடிவு எடுக்கும் பொழுதுதான் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா தவறான நபர்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டம். அந்த நபர்களை ஃபில்டர் பண்ணி, அதாவது 10 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அதுல வந்து ஒரு 2 பேர் தப்பானவனா இருந்தா அந்த 2 பேர்த்த மரியாதையா ஃபில்டர் பண்ணும். அதாவது மரியாதை கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தி நீ கெட்டவன்டா, நீ ஃப்ராடுடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தப்பா இல்லப்பா, எங்க குரூப் வேற, உன்னோட டார்கெட் வேற அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்ப அவமானப்படுத்தினீங்கன்னா அடுத்த 8 வருஷம் கழிச்சு அவமானம் திரும்பி வரும் அதே நபர்களால். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் ஆரம்பம் சொன்னேன். வேலை விஷயத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உத்தியோக விஷயத்துல ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. சரி, நெகட்டிவே இல்லையா சார் அப்படின்னா இல்ல, 99% நெகட்டிவ் இல்லை. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி தொடர்பான வேலை பண்றவங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் உங்க லேண்ட் எடுத்து நாங்க இந்த இடத்துல வந்து ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றோம், இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக, ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்காக நாங்க இடம் எடுத்திருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லாட்டரி விழலாம், உங்களுக்கு புதையல் கிடைக்கலாம், நீங்க கடல் கடந்து போகலாம், மரியாதை கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கும். இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு 8வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது காலச்சக்கரத்துல ராசி மண்டலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் பார்த்தீங்கன்னா, அதாவது
இங்கிருந்து பார்க்கணும். இந்த இடத்துல வருது உங்கள் ராசி. அப்போ பார்த்தோம்னா 1, 2, 3 4வது ராசியாக இருக்கிறீர்கள். சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க காலச்சக்கரத்தில். அதாவது ஜாதகம் பார்க்கறதுலேயே 2 விதம். 2 விதம் அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வைத்து மற்ற கிரகங்களை கிடைக்கிறது. சந்திரா லக்னம்னே பேர். அவன் பிறந்த நேரத்தில் ஒரு லக்னம் இருக்கும். அப்போ சந்திரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் சூரியனை விட முக்கியம் வாய்ந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு லக்னத்தையும் ராசியையும் கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இங்கிருந்து எண்ணின்னு வந்தோம்னால் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது இடத்துல இருந்து தங்களுக்கு படாத கஷ்டங்களை கொடுத்து வந்தார். அஷ்டமச்சனின்னு பேர். இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருள் விரயம், இந்த மாதிரிலாம் வாகன விரயம், விபத்து, ஆயுள் கண்டம், எங்கே பாரு ஒரு மன உளைச்சல், கவலை, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாயார் தகப்பனாருக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளோட பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எதுக்கு தீர்வு சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே என்னடா பண்ணுறது, எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது இவ்வளவு நாளாக. 8ஆம் இடத்துல இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் சனி பகவான். அப்படி இருந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற நான் சொன்ன தேதியில் மார்ச் 29 2025 இங்கே இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இங்கிருந்து பயிற்சியாய் மீனராசிக்கு இங்கே வரார். மீனராசிக்கு வரும் பொழுது நம்ம ராசியிலிருந்து கடகராசியிலிருந்து எண்ணின்னு வரணும். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பாக்கியஸ்தானம்னு பேர். பாக்கியம்னா எனக்கு அந்த பாக்கியம் இல்லைடா, உனக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அது கிடச்சிருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறத என்ன சொல்கிறாங்க, புத்திர பாக்கியம் இல்லைன்னு தான் கேட்பாங்க. ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் அது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல. எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, அந்த பாக்கியங்கிறது அமைப்பு, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது மிகவும் நன்மை. அப்படி பார்க்கும் பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 4வது ராசியாக உங்களுடைய இடத்திற்கு சனி பார்வையும், நம்பராசியில் இருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்திற்கும் வருகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கலாம். குறிப்பாக எவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்தில் படாத பாடு, அங்கும் இங்கும் அலைச்சல், அதாவது உள்ளூருக்குள்ளேயே வீடு மாறுறது, சொந்த வீடு விட்டு வாடகைக்கு போகிறது, அதாவது வாடகை வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது, அப்படியெல்லாம் இருந்தால் கூட ஏற்றுக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஊராக அலைய வைக்கும், தெருவாக அலைய வைக்கும். இந்த அஷ்டமச்சனிங்கிறது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பான், அடுத்த வாரம் திருவள்ளூரில் இருப்பான், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது அரக்கோணத்தில் இருப்பான், அதுக்கடுத்த மாதம் கோயம்புத்தூரில் இருப்பான். இப்படி இந்த 2.5 வருஷமாக இங்கே தான் நிரந்தர அட்ரஸ்ன்னு அவங்க ஒன்றுமே கொடுக்க முடியாது, யாரும் அவனை சந்திக்க முடியும். அப்படியெல்லாம் போட்டு இந்த இடத்துல இருந்து படாத பாடுகளை படுத்தியவர் ஒரு ஸ்திரமான இடத்தை தருகிறார். இங்கே வந்து ஸ்திரம், சனி பகவானுக்கு பேர் ஸ்திரம், சனிக்கிழமைக்கு பேர் ஸ்திர வாசனம்னு பேர். வாசனம்னா கிழமை, சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமை தான் நிரந்தரமான கிழமைன்னு பேர், ஸ்திரமாக இருக்கக்கூடிய கிழமை. அப்போது ஸ்திரமான ஸ்தானத்தை மீனத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து அளிக்கிறார். கண்டிப்பாக வீடு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறார். வீடு, மனை, இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலங்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா விவசாயிகளுக்கு, கடகராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறத கொடுக்குறார். இவ்வளோ நாளாக விவசாயத்துறையில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க பல விவசாயிகள், அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்க கஷ்டங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு விவசாயத்தில் பெரும் மேன்மை. இந்த மீனம் ஜலராசி, கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவு நமக்கு வருமானங்கள் ஏற்படும். தான தர்மங்கள், தனா தர்மம் ததசுகம், தான தர்மங்களை பண்ணி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் பாக்கியம். வீடு, மனை, வாகனம், பொருளாதாரம் இதை கொடுக்கிறார். 4ஆம் பார்வையாக தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மாத்திருக்காரகன், மனசிற்கும் தாயாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அப்போ நமக்கு மனசில் இருந்த கவலை விலகுது, மனோ பயம் விலகுது, மனோ வியாகுலம், மன கஷ்டங்கள், மனப்பதட்டம், இதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ இப்படியெல்லாம் 2.5 வருஷமாக உலட்டி கொண்டிருந்த மனம் இப்போ தெளிவாகுது.
சொந்த அண்ணன் தம்பிங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ஏமாந்தது, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நிறைய சம்பாரிச்சு கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் வெளியே துரத்தி அடிக்கப்பட்டது, நிறைய எழுந்துட்டீங்க, நிறைய பட்டுட்டீங்க, நிறைய அசிங்கம் அவமானம் எல்லாமே பட்டாச்சு. இப்போ சனி பகவான் என்ன வராரு, எந்த பொசிஷனில் வராரு, உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் வராரு. அப்போ பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி 9ஆம் பாவம், இதை பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாக்கிய சனியாவது நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை பாக்கியங்களையும் கடகத்துக்கு வாரி வழங்க தயாரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? சரி, இந்த பாக்கிய சனியா வரப்போறவரு எல்லா விதத்திலயும் பாக்கியங்களை கொடுப்பார். நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனியில வேலையில ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துச்சு இல்லைங்களா? அது சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் தீர்க்கவே முடியாத பஞ்சாயத்து ஸ்டில் தொடர்றது இருக்கதான் செய்து. அந்த பஞ்சாயத்து எல்லாம் கிளீனா கழிச்சு கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. அவர் தான் இந்த பஞ்சாயத்தையே உற்பத்தி பண்ணவர், அவரே கழிச்சு கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப சனியினோட பார்வையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பாக்கிய சனி என்னென்னலாம் கொடுப்பாரு, எல்லாமே நல்லதுதான் கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டாம். சனியினோட பார்வை பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சனி பகவான் அந்த எந்த பாவத்தை இப்ப பார்க்க போறாரு அப்படின்னா, சனி வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் பாவத்துல வந்து உட்கார்ற சனி உங்களோட சகோதர ரீதியா நீங்க இழந்தது இருக்கு பாத்தீங்களா, அத கொஞ்சம் மீட்டு கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதர ரீதியா நம்மளுக்கு என்ன நற்பலன்களை கொடுக்க முடியும் அதையும் கொடுப்பார். புரியுதுங்களா? இது 3ஆம் பாவத்தை பாக்குறதுனால. அதுக்கப்புறம் சனி பாக்கிய சனியா இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. இந்த 6ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த 6ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம். அஷ்டமத்து சனியும் போது நிறைய கடன் வாங்கியாச்சு, நிறைய கடன், தனிநபர் கடனும் வாங்கியாச்சு, பேங்க் லோனும் வாங்கியாச்சு, இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய அசிங்கப்படுத்தாச்சு, நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அதுக்கு எப்படியாவது இந்த கடனை கட்டிடலாம், நம்ம பூர்வீக சொத்து இருக்கு வித்துட்டு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா விற்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது அவங்கவுங்க அடிமாட்டு ரேட்டு கேட்டாங்க, விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஸோ அந்த ஏதோ ஒரு சொத்து இருக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை விற்கிறதுக்கான சுச்சுவேஷனை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வித்து நீங்க அந்த கடன் அடைப்பீங்க. ஆக மொத்தம் நீங்க கடன் அடைப்பீங்க. அது சொத்தை வச்சு கடன் அடைக்கிறீங்களோ, இல்லை நம்ம குடும்பத்துல நம்ம சகோதரர் ஹெல்ப் பண்றாரோ, இல்லை முகம் தெரியாத நபர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு தூரத்து சொந்தம், யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இந்த கடன் அப்படின்றத அடைக்கிறதுக்கு சனியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், நோய் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, முதுகு தண்டு வட வீக்கம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வலி, முட்டி வலிக்கு ஆப்ரேஷன் கொடுத்துருக்குது, நிறைய பேர் ஆப்ரேஷன் செஞ்சீங்க கடகம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலும்பு சார்ந்த நோய்கள்னால, இந்த டயபெட்டிஸ், பிபி, இந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ்னால கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தீர்வு ஐ எம் ஃபீலிங் பெட்டர், அந்த சென்சேஷனை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. புரியுதுங்களா? கடகம் கடைசியில வந்து பாருங்க, சனியினோட பார்வை 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். அந்த 11ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க லாபஸ்தானமா உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால நீங்க என்ன தொழில் செய்றீங்க, அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது சுய தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் லாபம் அப்படின்றது வரும். எங்க சுய தொழில் இருந்தா நம்ம செய்யறோம், லாபம் வரும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கன்சர்ன்ல வேலை செய்யும் போது எப்படிங்க வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வரலாம், இல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு வரலாம், அது மூலியமா வருமானம் அதிகமாகலாம், அதுவும் லாபம் தானே. சுய தொழில் செய்யறவங்களுக்கு கிராக்கிகள் நிறைய வரும், பிசினஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஸோ அதனால லாபம் அப்படின்றது வரும். ஸோ இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல ஒரு மேன்மை, நல்ல லாபம் அப்படின்றது கண்டிப்பா வருங்க.